நல்லா இது இங்கதான் மேலுக்கு தான் பார்க்கணுமா? அப்பதான் உங்களோட நினைவு உண்டாகும். கீழ பார்த்தீங்கன்னா உண்டாகாது. நெற்றி இங்க நடுவில மேலுக்கு பார்த்து கண்ண மூடிக்கொண்டு பார்க்கணும். சரியோ? ம். தொப்பை அப்பனே தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த வள்ளுவர் அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். சரி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி. அப்ப நாங்கள் இன்னைக்கு முதலில் படிக்க போறது புது அதிகாரம். அதுக்கு என்ன பெயர்? ஈகை. ஈகை எத்தனையாவது அதிகாரம்? 23வது அதிகாரம். 23வது அதிகாரம். அடுத்ததாக வரப்போறது எந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியுமோ சாதுவா? புகழ். நாங்க பாடமாகி நாங்களும் சொல்லுவோமா? புகழ். புகழ். அதோட எது முடியுது? ஞாபகம் இருக்கு? என்ன முடியுது? அறத்துப்பால். அறத்துப்பால் இல்ல, இன்பத்துப்பால். இல்லறவியல் முடியுது. இல்லறவியல். இல்லறவியல் முடியுது. அதோட இல்லறவியல் முடியுது. அப்ப இல்லறவியலுக்குள்ள நாங்க சில குறள்கள் பார்க்கல. என்ன? அப்ப நாங்க என்ன செய்வோம்னா அந்த இல்லறவியலை முடிச்சு பாயிரவியல் முன்னுக்கு இருக்கல்லோ, அதுல எத்தனை அதிகாரம் இருக்கு? என்னென்ன அதிகாரம் பாயிரவியல்ல? கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் என்னன்னா திருக்குறள் படிக்கிற நீங்கள் எப்பவுமே பிறகு டீச்சருக்கு பிறகு நீங்கள் படிப்பிச்சு நீங்கள் படிச்சு நீங்கள் பிறகு அதை தொடர்ந்து அதை கொண்டு போகணும். என்ன நீங்கள் எந்த வேலை செய்தாலும் நீங்கள் இப்படிதான் உங்களுக்கு ஃப்ரீ உள்ள நேரங்கள்ல திருக்குறளை இப்படி நீங்கள் எல்லாரும் நல்ல வழியில வாழணும்ன்றதுக்கு நீங்க தான் வழி நடத்த வேண்டிய ஆக்கள் இல்லையோ? அப்ப நாம சொன்னாத்தானே இந்த திருக்குறளை நல்ல விஷயம் இருக்குன்னு தெரியும் இல்லையோ? அப்ப நீங்கள் அத உங்களுக்கு பிறகு உள்ள ஆக்களுக்கு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனபடியாக நாங்க என்ன செய்ய வேணும்? முதல்ல இருந்து பார்ப்போம். அப்ப எது எது விட்டோமோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். சரியோ? பாயிரவியல்ல எது எது படிச்சிருக்கிறீங்கள்? கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்து படித்திருக்கிறீங்கள். ஆனா கொஞ்சம் ரிவிஷன் செய்வோம் அதுல. சரியோ? ஏன்னா உங்களுக்கு படிக்கிறது சும்மா கடமைக்கு பாடமாக்கி போட்டு சொல்றதுக்கு படிக்கிறீங்க நீங்கள் இல்ல. யாராவது அப்படி சும்மா பாடமாக்கி சொன்னா இந்த வேலை முடியுதான்னு நினைக்கிறீங்களா யாராவது? இல்ல. அதை நாங்கள் எங்களுக்கு அப்ளை பண்ணுவோம். இப்ப ஒரு மேத்ஸ்ல தியரி படிச்சால், சயின்ஸ்ல ஒரு தியரி படிச்சா என்ன செய்யறோம்? நாங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் செய்யக்குள்ள என்ன செய்வோம்? அதை நாங்களே அப்ளை பண்ணுவோம் தியரி. பைதகரஸ் தியரம்னா என்ன செய்வீங்கள்? அதை கணக்கு செய்யக்குள்ள என்ன செய்வீங்களா? அது அந்த கணக்குல அந்த ப்ராப்ளம் சால்விங்ல அதை பயன்படுத்துவீங்க. அதே போல
இப்ப தியரி படிக்கிறோம். இது பைதகரஸ் தியரம் மாதிரி இப்ப திருக்குறள்ல உள்ள அறத்தை படிக்கிறோம். அப்ப அது இதுல அங்க ப்ராப்ளம் சால்விங்ல பயன்படுத்துறீங்க, இங்க எந்த ப்ராப்ளம் சால்விங்ல பயன்படுத்துவீங்க? வாழ்க்கை. வாழ்க்கையில வர்ற ப்ராப்ளம் சால்விங்ல அதை பயன்படுத்துவீங்க. அப்ப இது தேவையோ இல்லையோ? டீச்சர். அப்ப இதை விளங்குறதுக்கே படிச்ச பிள்ளைகளுக்கு தான் இது விளங்கும். நல்ல இன்டெலிஜென்டான கெட்டிக்கார பிள்ளைகளுக்கு தான் இந்த விஷயம் விளங்கு. ஏன்னா பைதகரஸ் தியரத்தை நாங்கள் பிரச்சனைக்கு பயன்படுத்துறோம். கணக்கொண்டு செய்ய அதுக்கு தீர்வு காண முடியலைன்னா, சால்வ் பண்ண முடியலைன்னா நாங்கள் என்ன செய்வோம்? அதை பயன்படுத்துறோம். அதே போல வாழ்க்கையிலே உங்களுக்கு கஷ்டம் வரும், கவலை வரும், துன்பம் வரும், மற்றவை எங்களோட மனசை நோவடிக்கலாம். அப்படிப்பட்ட பிரச்சனை நேரத்துல எந்த தியரியை பயன்படுத்துவீங்க தேசிகன்? திருக்குறளை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வாழ்வீங்கள்? வாழ்வீங்க. 2000 டீச்சருக்கு சொன்னது ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போக்காடி போட்டு நீங்க சந்தோஷமா வாழ்வோம். இது கட்டாயம் எல்லாரும் படிக்கிற நீங்க அதை தொடர்ந்து எவ்வளவுக்கு உங்களுக்கு டீச்சர் எவ்வளவுக்கு உங்களுக்கு சொல்லி தர முடியுமோ டீச்சர் எல்லக்கூடிய அளவுக்கு ஃபுல்லா முடிச்சு உழைப்பாப்பேன். ஆனா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்குக்கு, வாழ்க்கையில் உள்ள ப்ராப்ளம் சால்விங்குக்கு இந்த தியரிய பயன்படுத்துவீங்க. ஆறுபடியால் நாங்கள் இந்த ஈகை முடிச்சு புகழ் முடிச்சு போட்டால் இல்லறவியல் முடியுது. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? முதல்ல இருந்து பாயிரவியல்ல இருந்து அதிகாரங்களை படிக்க போறோம், ரிவைஸ் பண்ண போறோம். என்னத்துக்கு இவ்வளவு சொல்றேன்டா, ரிவைஸ் சும்மா பாடமாக்குறதுக்கு இல்லை. தெரியும், நாங்கள் ஒரு இப்ப பைதகரஸ் தியரத்தை சோதனைக்கு போய் நீங்க ரிவைஸ் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்க. அதே போல நாங்கள் இதையும் என்ன செய்வோம்? ரிவைஸ் பண்ணுவோம். சரி, அப்ப இத முடிக்க பார்ப்போம். சரி, இன்றைக்கு ஈகை. ஈகை என்றால் என்ன? ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு உதவி செய்யும். ஒரு ஆள் சொல்லுங்க. ஓகே, மத்த பேரை சொல்லிட்டு சொல்லுங்கம்மா. மாதிரி சொல்ல போறேன் டீச்சர். சொல்லுங்கம்மா. ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு உதவி செய்யறது. உதவி செய்யறது. அதுக்கும் ஈகை என்றால் இந்த தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் உதவி செய்யறது. சரி, அந்த உதவி தனிப்பட்டது எத்தனை வகையான ஆக்களா இருக்கணும்? 3 வகையான ஆக்களா இருக்கணும். ஒரு ஆக்கள் எப்படிப்பட்டவையா இருக்கணும்? வயதை போட்டு இல்லையம்மா, எங்களை விட மேலான ஆக்களா இருக்கணும். சரியோ, மற்றவை எப்படி இருக்கணும்? எங்களுக்கு ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். மற்றவை யாரா இருக்கணும்? எங்களை விட வசதிகள்ல குறைஞ்சது, அதாவது எங்களை விட மேல் உள்ளவர்கள், பெரிய ஒரு கதைக்கு ஒரு பிசினஸ் மேன், அவையெல்லாம் நல்ல ரிச்சா இருக்கணும். சரியோ, இப்ப ஒரு கதைக்கு டீச்சருக்கு நீங்க வந்து உதவி செய்யலாம், ஏதாவது வேண்டாம் நீங்க உதவி செய்யலாம். சரியோ, அப்படி உண்டு. மற்றது ரெண்டாவது என்ன? உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்க உதவி செய்யலாம். தனிப்பட்ட ஒரு ஆளுக்கு செய்யறது ஈகை. அப்படி செய்யலாம். அப்ப இப்படி நீங்க தனிப்பட்ட முறையில இப்படி இவர்களுக்கு செய்யறது மற்றவைக்கு தெரிய வரணும், தெரிய வராது. அப்ப ஒரு ஆளுக்கு செய்யறது அது ஈகையை பற்றி சொல்றேன். அடுத்தது 3வது என்ன சொல்றோம்? உங்களுக்கு கீழ்பட்டது, அவை வறுமையில இருக்கிறவ. சரியோ, அவைக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப இந்த 3 பேருக்குள்ளேயும் சிறந்த ஈகை எதை சொல்லப்படுது? சிறந்த நாங்கள் கொடுக்கிற கொடை, நாங்க இது கொடை. இந்த கொடைக்குள்ள எது சிறந்தது? எங்களுக்கு கீழ் 3வது ஆட்கள் உள்ளவர்களுக்கு செய்யறதுதான் ஈகை. ஏன்னா அவையிட்ட இருந்து நாங்க ஒன்றையும் எதிர்பார்க்க மாட்டோம். இப்ப ஒரு கதைக்கு நீங்க டீச்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ணினால் நாளைக்கு யோசிப்பீங்களோ, டீச்சர் எனக்கு நல்ல வடிவா படிப்பிப்பா, அல்லது டீச்சர் எனக்கு என்ன நல்ல பிள்ளைன்னு சொல்லுவா அப்படின்ட்டு கணக்கு உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது டீச்சருக்கு செய்தா நீங்க ஒன்று எதிர்பார்ப்பீங்க இல்லையோ? உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது டீச்சர்ட்டு நான் இப்ப உங்களுக்கு வளர்க்கறதுக்காக சொல்றேன். ஒரு ஆளுக்கு சொன்னாலும் இவர் நாளைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைப்பீங்களோ இல்லையோ? அப்படின்னு எங்க மனசு நினைக்கும். வரது ஈக்குவல் ஃப்ரெண்ட்ஸ் என்றாலும் என்ன நினைப்பீங்கள்? அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு உதவி செய்வாருன்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ஒரு வறியவருக்கு நீங்க கொடுக்கக்குள்ள அவர் நாளைக்கு எனக்கு உதவுவாருன்னு எதிர்பார்ப்பீங்களோ? இல்ல டீச்சர். அப்ப 100% எங்களுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு கொடுக்கறது தான் பலர். ஏனென்றால் நாங்கள் எதையும் அவைக்கு எதிர்பார்க்க, உங்களோட மனசை எதிர்பார்க்க மாட்டுது. அப்ப ஈகை என்றால் என்ன? என்ன வறியோருக்கு அதைதான் இப்ப சொல்ல போறோம் குரல்ல. சரியோ, வறியவர்களுக்கு நாங்கள் ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுக்கணும்.
எங்களை அறியாமலே ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யல உங்களுக்கு ஒரு சில வேளை ஒரு ஞாபகம் வரும். தெரியும் அவர் நாளைக்கு என்ன உதவுவார், ஒரு கதைக்கு சாரோஜன் எனக்கு நாளைக்கு உதவி இல்லைண்டா என்னை அறியாமலே நான் நினைப்பேன், சார் வேண்டாம் இவ்வளவு உதவி செய்தேன், சாரோஜன் எனக்கு இன்றைக்கு உதவி செய்யாம போட்டாருன்னு நீங்க யோசிப்பீங்க இல்லையோ? ஆம் டீச்சர். ஆனா நிறைய பேர்கிட்ட போய் நாங்க அப்படி நினைப்போம். இல்ல டீச்சர். இப்ப ஒரு கதைக்கு நீங்க டீச்சருக்கு உதவி செய்திட்டீங்களா, நாளைக்கு டீச்சர் உங்களுக்கு கண்டு ஓ ஹாய் அப்படின்னு சொல்லலைன்னா டீச்சருக்கு எல்லாம் ஓடி போய் உதவி செய்தா டீச்சர் என்ன இன்றைக்கு பார்த்து ஹாய்ன்னு சொல்லலைன்னு நீங்க கவலைப்படுவீங்க இல்லையோ? ஆனா வரையவருக்கு நாங்க எதிர்பார்ப்போம் அப்படி இல்ல டீச்சர். இல்ல. அப்ப வணங்க ஈகை என்றால் என்ன? ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல், இல்லாமல். அதாவது உண்மையிலே வறியவருக்கு செய்வதுதான் ஈகை. அப்ப டீச்சருக்கு உதவி செய்யறது எல்லாம் ஈகையின் கீழ வருமோ? இல்ல டீச்சர். இல்ல. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு செய்யறது ஒரு ஆளுக்கு ஈகை என்று வருமோ? இல்ல டீச்சர். இல்ல. அப்ப ஈகைன்றது யார்? வறியவருக்கு செய்யறதுதான் ஈகை. இப்ப கொடை 3 பேருக்கு கொடுக்கணும். வயசு தானே? ஆம் டீச்சர். அப்ப முதலாவது குறளை சொல்றேன்னு கேளுங்கோ. வறியாட்கொன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. இப்படிதான் பாடமாகும். சரியோ? இப்ப பாத்தீங்களா, முதல் உங்களை விளங்கப்படுத்தி சொல்லிக்குள்ள வேலை செய்யாது. ஓகே. அதுக்குதான் டீச்சர் சொல்றவ எல்லாரும் நிமிர்ந்திருந்தோண்டு சொல்லுங்க சொல்றது என்னத்துக்கு? உங்களோட அட்டென்ஷன் எல்லாம் சேர்ந்து இங்க வரும். சரியோ? விளங்கப்படுத்துறது டீச்சர் ஒரு மூட்ல இருப்பா, சொல்லிக்குள்ள வேற ஒரு மூட் இல்லையோ? ஆம் டீச்சர். எல்லாருக்கும் உங்களுக்கு அதான் அதான் டீச்சர் சொல்றவா படிப்பிக்கல கம்யூனிகேக்கு எல்லாரும் நிமிர்ந்துருங்கோ அப்படின்னு சொல்றது என்னத்துக்கு? அப்பதான் உங்களோட அட்டென்ஷன் வரும். 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 அப்ப நீங்க நினைக்க கூடாது டீச்சர் கிட்ட சொல்றதோ டீச்சர் சரியான செய்வாருன்னு நினைக்கிறதோ இல்ல இல்ல. டீச்சர். இல்ல. சரி. அப்ப விரைவா கேளுங்கோ. வரியாட்கு ஒன்று ஈவதே ஈகை. சரியோ? திருப்பி சொல்லுங்க. வறியார்க்கொன்று ஈவதே ஈகை, ஈகை. மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. நான் என்னத்துக்கு இப்ப சொல்றேன்னா எல்லாரும் முயற்சி செய்யுங்க வாழ்க்கைக்குள்ள. தனியா 1, 2 பேர் சொல்லி கொடுக்க போறதில்லை. எல்லாரும் திருப்பி வாழ்க்கையில சொல்லுங்க. இப்ப அடுத்த குரூப்ல எல்லா பிள்ளைகளும் சொல்லி நம்மம்மா இப்படி சொல்லி கொடுங்க. சரியோ? நீங்க இதுல 1, 2 பேர் தான் சொல்றீங்க. என்னை கருத்தை கேளுங்க. வரியாட்கு ஒன்று ஈவதே ஈகை. இது டீச்சர் விளங்கப்படுத்தணுமோ? என்ன இப்ப அதாவது முதல்ல சொல்லிட்டேனே. இப்ப ஈகை என்றால் என்ன? வறியவர்களுக்கு கொடுக்கிறதான் ஈகை. மற்றதெல்லாம் என்ன? மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. மற்றதெல்லாம் எப்படி இருக்கும்? ஓ டீச்சர் நாளைக்கு எனக்கு நல்ல மார்க்ஸ் போடுவா பள்ளிக்கூடத்துக்கு இருந்தா. சரியோ? டீச்சருக்கு நீங்க நாளைக்கு கொண்டு கிஃப்ட கொடுக்காட்டில் அவங்களோட ரிப்போர்ட்ல மார்க்ஸ சில வேர்ல குறைச்சு போடுவாண்டு டீச்சர் என்ன அப்பதான் செய்வான்னு சொல்லி நாங்க கிஃப்ட கொண்டே கிறிஸ்துமஸுக்கு கொடுப்போம் உதாரணம். சரியோ? அப்பதான் டீச்சர் என்ன விரும்புவா அப்படி என்று நாங்க நினைப்போம் சில வேலை. அப்ப குறி எதிர்ப்பை என்றால் என்ன? எதிர்பார்ப்பை நோக்கித்தான் அந்த டீச்சருக்கு கொண்டே கிஃப்ட கொடுக்குறோம் கிறிஸ்துமஸுக்கு உதாரணத்துக்கு. சரியோ? அல்லது ஏதாவது கொண்டே கொடுக்க உங்களுக்கு அப்படி அதே போல ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதும் அதேதான். சரியோ? அதாவது என்ன? மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பு என்றால் என்ன? எதிர்பார்ப்பு நோக்கி எதிர்பார்ப்பை நோக்கி தான் கொடுக்கிறது மற்றதெல்லாம். எது மட்டும் ஈகை? வறியவருக்கு கொடுக்கிறது. குரல்லையே சொல்லுங்க. குரல் சொன்ன வரியே சொல்லுங்க. எது ஈகை? வறியார்க்கொன்று ஈவதே. அப்படியே சொல்லுங்க. வரியாட்கொன்று ஈவதே ஈகை அப்படின்னு உங்களுக்கு குரலும் பாட முடியும். எது ஈகை? வறியார்க்கொன்று ஈவதே ஈகை, எது ஈகை இல்லை? எது ஈகை இல்லை? மற்ற எல்லாம் மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப ஈஸியா இல்லோ? ஆம் டீச்சர். அப்ப இப்ப இதை நீங்க படிச்சதால என்ன நீங்க யோசிப்பீங்க? அடுத்த தரம் கொடுக்க நீங்க என்ன யோசிப்பீங்க? யாருக்கு கொடுத்தாலும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. யாருக்கு கொடுத்தாலும் எதிர்பார்க்க கூடாது. யாருக்கு உதவி செய்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் யாருக்கு உதவி செய்தாலும் நாங்கள் இதையும் எதிர்பார்க்க கூடாது. பார்க்க கூடாது. அதுதான் மிக இம்பார்ட்டன்ட். இப்ப நாளைக்கு நான் வர்ணிகாவோட கதைக்கு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லப்படாத வர்ணிகா முந்தி நான் அவங்க இவ்வளவெல்லாம் செய்தனா இன்றைக்கு எனக்கு இப்படி செய்து போட்டான்னு நீங்க அப்படியும் கவலைப்படப்படாதம்மா. முழங்கிச்சா?
அப்படி கவலைப்படலாம் நீங்க எதிர்பார்க்குறீங்க. நான் இவ்வளவு பாருங்க, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இரவு பகலா இருந்து நான் அவளுக்கு டைப் பண்ணி ஏதோ எல்லாம் குடுத்து நான் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு என்னோட கதைக்கையில வேற யாரோட ஃப்ரெண்டா இருக்கிறா. ஃப்ரெண்ட். நீங்க ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நீங்கள் இன்றைக்கு உங்களோட ஃப்ரெண்ட் இல்லைன்னா, நீங்க என்ன நினைக்கிறது? இவ்வளவெல்லாம் நான் கஷ்டப்பட்டு செய்தேன்னா, இன்றைக்கு என்னோட கதைக்கையில. அப்படின்னு நாங்க நினைக்கலாம். இல்ல டீச்சர். இல்ல. அதை எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு ஓகே. நீங்க செய்து குடுத்ததா அவ்வளவுதான். மறந்துடணும். குடுத்ததோட மறந்துடணும். ம். சரி. இப்ப சொல்லுவோம். அடுத்ததும் சொல்லணும் என்ன? ஆம். சரி. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், நல்லாறு எனினும் குழல் தீது. நல்லாறு எனினும் குழல் தீது. மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நல்ல ஆறு என்று சொல்லி சொன்னால், நல்ல ஆறு என்றால் வழி. தெரியும். நல்ல வழி எதுக்கு? நல்லாறு எனினும் குழல் தீது. உங்களுக்கு நன்மை வர்றதுக்கு ஒரு நல்ல வழியாக இருந்தாலும் இன்னொருவர்கிட்ட நீங்கள் இறந்து கேட்கக்கூடாது. எனக்கு தாங்கோ, எனக்கு விருப்பமா இருக்குன்னு ஒரு நாளும் கேட்கக்கூடாது. இப்ப அதை கேட்டால் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்றாலும் நாங்கள் கேட்டு வாங்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட இறந்து அங்க கேட்டு கேட்டு வாங்க கேட்டு வாங்கக்கூடாது. கேட்டு வாங்க கூடாது. கூடாது. நான் முதலே படிச்சிருக்கிறோமே நம்பகாமிலாம் பார்த்துட்டு மனசாலும் நினைக்க கூடாது. அவைகிட்ட ஓ இன்றைக்கு ஓகே நல்லா இருக்குது என்று சொல்லி இன்னொருத்தர்கிட்ட இருந்து அதை வாங்கக்கூடாது. அதாவது சொல்லிப்படும் அதைத்தான் சொல்லிப்படுது. உங்களுக்கு அதால நன்மபரமா இருந்தாலும் கேட்டு வாங்கக்கூடாது. இறக்கப்படாது. தெரியும். அதாவது நல்லாறு எனினும் குழல் தீது. எந்த ஒரு காலமும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது. அந்த கொள்கை இருக்கணும். இந்த கொள்கை இருக்கணும். இன்னொருத்தர்கிட்ட நாங்கள் வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. சரியோ? இப்ப ஒரு கதைக்கு இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குற பழக்கம் இருக்குல்ல வாக்கிட்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ஆம் டீச்சர். ஒருத்தர்கிட்ட பரோ பண்ணுங்க நீங்க. சரியோ? அது அப்படியும் அது கூடாது. சரியோ சகோரி? அதுக்கும் இதுக்குள்ள அடங்கும். இன்னொருத்தர்கிட்ட நாங்கள் கடன் வாங்குவதே கடன் வாங்குறத ஒருத்தர்கிட்ட கேட்டு தானே வாங்குறோம். வேற ஒரு தேவை இருக்குது அதை தாங்குவோம். கொஞ்சம் தாங்கும் நாளைக்கு போய் அடுத்த மாதம் முதலீட்டு சம்பளத்துல தாரேன் அப்படின்னு கேட்பினோமல்லோ. ஆம் டீச்சர். அப்படியே ஒரு சம்பவம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ? ஆம் டீச்சர். தேசியம் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அப்படி? தெரியுமல்லோ அப்படி? யாராருக்கு தெரியும் சொல்லுங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படி வாங்குறது கூடாது. அப்படி வாங்குறது கூடாது. கூடாது. அப்ப நாங்கள் எங்களுக்கு தேவை என்றால் அதை நாங்க சேமித்து எங்களுக்கோ எதிர்காலத்துக்கு இது இந்த காசுகள் தேவைப்படும் நாங்க போட்டு வைக்கணுமே தவிர இன்னொருவர்கிட்ட இருந்து கேட்டு வாங்கக்கூடாது. கேடு வாங்கக்கூடாது. கேடு வாங்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்லப்படுது. நல்லா இப்ப இன்றைக்கு ஓகே எனக்கு இன்றைக்கு ஏதோ ஒரு தேவைக்கு அவசரமா தேவைப்படுது என்று போட்டு ஃப்ரெண்டா இருந்தாலும் ஓகே இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் காசை தாங்க நான் உங்களுக்கு அடுத்த கிழமை தாரேன். ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நன்மை வருது. என்ன சொல்லுங்க அவங்களோட ஒரு ஏதோ மோர்கேஜ் கட்ட தேவைப்படுதோ, கார் வாங்குறதுக்கும் சில பேர் கடன் வாங்கி வாங்குவாங்க. வெளிப்பட்டுருக்கீங்களோ? ஆம் டீச்சர். என்ன கார் வாங்குறது நல்லது அவைக்கு நன்மை என்று போட்டு கடன் வாங்குகிறோம். அது நல்லதோ? இல்ல என்ன டீச்சர். சொல்றீங்க? நல்லார் எனினும் என்ன சொல்லப்படுது? குழல் தீது. சரியோ? மேலுலகம் வேண்டா உங்களுக்கு மேலுலகம் என்றால் உங்களுக்கு சொர்க்கலோகம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காது என்றாலும் ஈதல் நன்று. என்றால் என்ன? மேலுலகம் என்று சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் மேல போனா பிறகு சொர்க்கலோகத்துக்கு தெரியுமா சொர்க்கம் நரகம் என்று ஆம் டீச்சர். இதைத்தான் இங்க அவர் சொல்றார். நாங்க இங்க உலகத்தில வாழை பிள்ளையிட்டாலும் அதாவது இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றார்? உங்களுக்கு மேல் லோகத்துல சொர்க்கலோகம் கிடைக்கும் என்றாலும் நீங்க கடன் வாங்கக்கூடாது. அதே நேரத்துல உங்களுக்கு மேலுக்கு நாங்கள் எல்லாரும் மேல போறது தானே. அப்ப போகக்குள்ள உங்களுக்கு அதுல துன்பம் தான். அதாவது உங்களுக்கு அங்க நரக லோகம் தான் கிடைக்குமா இருந்தாலும் நாங்கள் கேட்கக்கூடாது. கொடுக்கிறத விடக்கூடாது. எங்களுக்கு கொடுக்கறதால எங்களுக்கு தீமவரமா இருந்தாலும் கொடுக்கறத விடக்கூடாது. விடக்கூடாது. ஈதல விடக்கூடாது. அதுதான் சொல்லப்படுது. நல்லாறு எனினும் ரெண்டாலும் நம்மளுக்கு நன்மை வரமா இருந்தாலும் என்ன செய்யப்படாது? மற்றவர்களுக்கு பொருளை கேட்கக்கூடாது. எக்ஸலண்ட். உங்களுக்கு தீமைதான் வருமா இருந்தாலும் எதை விடக்கூடாது? ஈகை செய்வதை விடக்கூடாது.
ஈகை செய்யறத விடக்கூடாது என்றால் இதுல இருந்து உங்களுக்கு என்ன விளங்குது? இதுல பெருமை இதழ் சிறப்பு. இதழ் சிறப்பு. இப்ப உங்களுக்கு இதழ் நீங்க கொடுக்கறதால நீங்க களைச்சு போய் விழுந்தடைஞ்சு கொடுக்குறீங்க. உங்களுக்கு அதுல ஒரு தீமை இருக்கு. என்ன? நீங்க கஷ்டப்பட்டு கொண்டே கொடுக்குறீங்க. ஆனால் அந்த இதழ் என்னது விஷயம்? உங்களுக்கு நன்மை. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு நேரத்துல நன்மை வரும். ஒவ்வொரு நேரத்துல அதை சொல்லி நம்மள தர்மம் தலை காக்கும் என்று சொல்லி சொன்னா, இன்னொரு இடத்துல உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்துல இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அதை என்ன செய்யும்? அந்த தர்மம் உங்களை காக்கும். உங்களை தர்மம் காக்கும். காக்கும். அப்ப உங்களுக்கு அதாவது இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு சொன்னால், அதான் இப்ப சொன்னேனே, கடன் வாங்கி கார் வாங்குறதால உங்களுக்கு நன்மை வருது. அப்ப அதுக்காக நாங்கள் கடன் வாங்கலாமோ? இல்ல டீச்சர். அப்ப ஈதல் கூடாது. நீங்கள் ஈதல் கொடுக்கறதால உங்களோட காசுல கொஞ்சம் குறையுது. சரியோ? அப்ப நீங்க நினைக்கிறீங்க எனக்கு காசு குறையுதுன்னா அது உங்களுக்கு தீமை. அப்ப அதுக்காக நாங்கள் காசு ஈயாம விடலாமோ? இல்ல டீச்சர். இல்ல, அதைத்தான் சொல்லக்கூடாது. நீங்க எப்படி எடுத்துக்கொண்டா சரி. சரியோ? அப்ப எங்களுக்கு காசு குறைஞ்சாலும் என்ன செய்யணும்? மற்றவர்களிடம் கேட்கக்கூடாது. காசு குறைந்தாலும் நாங்கள் ஈகையை விடப்படாது. ஈகையே விடக்கூடாது. விடக்கூடாது. உங்களுக்கு காசு வருமா இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட வாங்க கூடாது. கூடாது. அப்ப மொத்தமா என்னதான் சொல்ல வாரார் இங்கே திருவள்ளுவர் நீங்க நினைக்கிறீங்கள்? ஈகை தான் சிறப்பானது. நாங்கள் மற்றவேற்ற வாங்குறத விட கொடுப்பதே சிறப்பு. மற்றவேற்ற நாங்கள் வாங்குறதை விட கொடுப்பதே சிறப்பு. கொடுப்பதே சிறப்பு. அதாவது எங்களுக்கு மனசுல நிம்மதி சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களை அறியாமலே உங்களுக்கு அது ஒரு மேன்மையான தன்மை மனசுல வரும். நீங்க ஒரு நல்ல ஒரு தெய்வத்தன்மை உடையவர்களாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. சார் அதை நீங்கள் அப்படி செய்து பார்த்தா தான் உங்களுக்கு வரும். சரியோ? அதுதான் உங்களுக்கு கிடைக்கிறது. ஈகை செய்யறதால உங்களுக்கு கிடைக்க போறது எது? உங்களோட மனசுல ஒரு தூய்மை, தெய்வீகத்தன்மை அனைத்தும் உங்களோட மனசுல வரும். சரியோ? அதுதான் கடவுளால உங்களுக்கு தார பிரசாதம் ஈகையா. பணம் அல்ல. பணம் இருந்தா போல நீங்க சந்தோஷமா இருக்கலாமோ? இல்ல டீச்சர். இல்ல, மனசு சந்தோஷமா இருக்கணும். உங்களுக்கே தெரியும். இப்ப படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப படிக்கல உங்களுக்கு சில சிக்கல் வரும் இல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க இந்த பாடம் கஷ்டமா இருக்கும், அதா இருக்கும், ஒரு என்ன செய்ய ஒரு ஃபீலிங் வரும் படிக்கிற நேரத்துல. அந்த நேரங்களில் இதுகளெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுகளெல்லாம் தாண்டித்தனமா படிச்சு மேல வரும். யூனிவர்சிட்டி முடிக்கிறாண்டெல்லாம் பெரிய ஈஸியா முடிக்கலாம் நினைக்கிறீங்களோ? ஈஸியா முடிக்கலாம். படிப்புன்றீங்களா? இப்ப படிக்கலையே உங்களோட எத்தனை கஷ்டம் வேணும்? படிக்கும்போது அப்ப அதை தாண்டி வரணுமா? அதை தாண்டி வந்தாதான் நீங்க யூனிவர்சிட்டியில முடிச்சு வந்தா பிறகுதான் கிடைத்தமா இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை. அதே போலதான் இந்த ஈகை செய்யக்குள்ள உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இந்த ஈகை செய்த முடிய அப்படி உங்களுக்கு வரும் மனசு தூய்மையா சந்தோஷமாக இருக்கும். தூய்மையா சந்தோஷமா வரும். இதுதான் வாழ்க்கை. ஆனா ஈகை செய்யறதுக்கு நீங்க எந்த ஒரு காலமும் பின்னுக்கு நிக்க கூடாது. சரியோ? அப்ப இப்ப சொல்லுங்க பாபம். 2 குறளையும் திருப்பி சொல்றேன். வரியாட்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. அடுத்தது என்ன? நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நான் மாதிரி சொல்ல போறேன் டீச்சர். சொல்லுங்கம்மா. வரியார் கொன்று ஈவது ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. கருத்தையும் சொல்லுங்க. நாங்கள் ஒருவருக்கு நாங்கள் வறியவர்களுக்கு மட்டும்தான் ஈகை செய்யும். வறியவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் ஈகை. நாங்கள் வறியவர்களுக்கு கொடுப்பது மட்டும்தான் ஈகை, மற்றதெல்லாம்
திருப்பி அதாவது எதிர்பார்ப்பை உடைய கொடையாகும். எதிர்பார்ப்பை உடைய கொடையாகும். அடுத்த சொல்லுங்க. டீச்சர் அந்த குரலை திருப்பி சொல்றீங்க. நல்லாறு எனினும் கொலை தீது. முதல் சொல்றது இல்ல டீச்சர். மேலுலகம் இல் எனினும் ஈதல் நன்று. நல்லார் எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. திருப்பி சொல்லுங்க. நல்லாறு, நல்லாறுன்னா நல்ல வழி. நல்லாறு எனினும் சொல்லாதீங்கோ. புத்தகங்கள் இருக்கலாம், நாங்கள் அதை வலியுறுத்தி சொல்றதுக்கு சொல்லணும். நல்லாறு அதுதான் நல்ல வழி, உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் செய்யப்படாது. நன்மைதான் என்றால் அது அந்த கருத்து இம்பார்ட்டன்ஸ் குறைவா இருக்கு. சொல்லுங்க. நல்லாறு எனினும் கொளல் தீது, மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. எக்ஸலன்ட். இப்படிதான் சொல்லணும். டீச்சர் அந்த பொருளை சொல்லுங்க. வாங்குவது நன்மைதான் என்று தெரிந்தாலும் நாங்கள் அதை வாங்கக்கூடாது. மாறாக அதே போல தீமைதான் வரும் என்று தெரிந்தாலும் எங்களுக்கு தீமைதான் வரும் என்று தெரிந்தாலும் நாங்கள் ஈகை செய்யாமல் விடக்கூடாது. அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சும் செய்யும். அது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் தானே, ஹரிச்சந்திரன் கதை தெரியுமோ? ஹரிச்சந்திரன் அப்படித்தான். அவருக்கு தீமை வருமானு தெரிஞ்சும் கடைசியா அவருக்கு நன்மை வரும். எப்பவும் நாங்கள் கொடுக்கைக்குள்ள இப்படியே கடைசி ரிசல்ட் என்னவா இருக்கும்? நன்மை. இப்ப யோசிச்சு பாருங்க, படிக்கைக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். சரியோ? அப்ப கஷ்டம் படிப்புன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கடைசியில வெற்றி வருமோ, பாஸ் பண்ணுவோமோ? அப்ப ஏன் ஐ திங்க் நான் முக்காவாசி பேர் படிச்சு நல்ல நிலைக்கு வர்றது குறைவு. ஒரு காவாசி பேர் தான் நல்ல நிலையில படிச்சு வருவேன். காரணம் என்ன? எல்லாருக்கும் பொறுமை இல்ல, அரைவாசியில படிப்ப விட்டுடுவேணும். அப்ப கஷ்டம் எங்களுக்கு தெரியுது. அப்ப படிக்கிறது மேல கஷ்டம். படிக்கிறத விட டிவி பார்க்கறது எங்களுக்கு அவ்வளவு சுகம். சரியோ? அந்த கஷ்டம் தெரிஞ்சு கஷ்டத்தை எல்லாம் தாண்டி படிச்சாதான் எங்களுக்கு வெற்றி. அதே போல கொடுக்கறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை கொடுத்தால்தான் எங்களுக்கு அங்கால அதான எதிர்பார்க்க கூடாது. நாங்கள் அப்படி எதிர்பார்க்கலாமோ? அதே போல சோதனைக்கு நீங்க படிக்கீங்க, நான் பாஸ் பண்றதுக்கு தான் சோதனை படிக்கணும் மட்டும் நீங்க படிக்கலாமோ? நீங்கள் அறிவு கண்டு படிக்கக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல நீங்கள் ஈக செய்யக்குள்ளே எனக்கு நன்மை பெற மாட்டேன்னு நினைச்சு கொடுக்க நினைச்சு செய்யக்கூடாது. இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். சோதனைக்கு பாஸ் பண்றதுக்கு நினைச்சு நீங்க படிக்கக்கூடாது ஒரு காலம். அது வெற்றி அடையலாம். அது வெற்றி எங்களுக்கு அடையலாது. அதே போல ஈக கொடுக்கறதால எனக்கு பலன் பெற மட்டும் கொடுக்கக்கூடாது. ரெண்டுமே ஒரே மாதிரி. எக்ஸாம் வெரி இம்பார்ட்டன்ட். படிப்பு சரியோ? சோதனைக்கு பாஸ் பண்றதுக்கு படிக்க கூடாது. உலகிச்சோ? அதே போல ஈகையும் எனக்கு நன்மை வரும் செய்யக்கூடாது. அப்ப அதுக்குதான் ஒரு நிமிஷத்துல சொல்றேன். கணக்கு இந்த சாரமா சொல்றேன். நான் வேற யார்கிட்ட கதைன்னு சொன்னா ஹரிச்சந்திரன். அவர் சரியான நீதியானவர். சரியோ? அவர் இப்பவும் உண்மையே பேசுவார். அப்ப அவரை கடவுள் ஒரு இப்ப எங்களுக்கு நல்லவர்களுக்கு தான் வாழ்க்கையிலும் சோதனை வரும். சரியோ? அதே போல அவருக்கு பெரிய அரசன், கெட்டிய அரசன். அவர் உண்மைதான் பேசுவார். ஒரு நாளும் அத போய் பேச மாட்டேன். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்லி மேலே இருக்கிற தேவர்கள் அவர் ஒரு நாள் யோசிச்சுனா இவர் இப்படி இருக்கிறார். அப்ப இவர் தன் நாட்டுக்குள்ள மட்டும்தான் அவர் உண்மை பேசுவாருன்னு தெரியும். அப்போ வெளியில எல்லாருக்கும் தெரியாது. இன்றைக்கு வரை உங்களுக்கு ஏன் வருது? இப்படி ஒரு பிரச்சனை வந்தபடியா தான் இந்த கதை வாழ்க்கை பூரா வாங்க இருக்கு இல்லையோ? இல்லைன்னா அவர் அரசன் வாழ்ந்தார், அப்படியே முடிஞ்சு போகும். அரசன் வாழ்ந்தார், முடிஞ்சிருக்கும். ஆனா இவ்வளவு நாளும் என்னத்துக்கு இந்த நாளும் நாங்க இப்ப கதைக்கிறோம்? அந்த ஒரு சம்பவம் நடந்தபடியாத்தான், அவருக்கு கஷ்டம் வந்தபடியாத்தான். விளங்கிச்சோ? அப்ப அவற்ற திறமையை, அவற்ற நல்ல குணத்தை ஊருக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளாக நினைக்கப்பட்டது. அவருக்கு விதி போல வந்து நினைச்சு கொள்ளுங்க.
ஒரு நாள் கனவில போய் ஒரு ஆளுக்கு சொன்னவராம், நான் உங்களுக்கு உங்களுடைய நாட்டுக்காரன் என்று அவர் கனவில ஒரு ஆளுக்கு போய் சொல்லியிருப்பார் என்று அவர் சொல்றார். அப்ப அவர் வந்து சொல்றார், நேற்று அரச சபையில வந்து சொல்றார், நேற்று இந்த கனவில வந்து நீங்கள் எனக்கு நாட்டுக்காரன் சொன்ன நீங்கள் எனக்கு நாடு தர மாட்டேன். அப்ப அவர் சொன்னார், கனவிலும் அவர் போய் சொல்லாதாரு. அவர் சொன்னார், அப்ப ஒண்ணும் செய்யலாது. அவர் சொன்னதை நம்பி அவர் நாட்டு எழுதி கொடுத்துட்டு அவர் வெளியில போட்டார். வெளியில போனால் அவருக்கு ஒரு பிள்ளை, மகன், வைஃப், அரசு. அப்ப 3 பேரும் வெளியில போயிட்டோம். அப்ப அவைக்கு எல்லாத்தையும் அப்படியே அவை சொல்லிச்சணும், எல்லாம் நாட்டை கொடுக்குறேன்டா எல்லாம் அவைன்ற சொத்துகள் காசுகள் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தா அவைகிட்ட இப்ப ஒன்றும் இல்லை. இல்ல, பெரிய அரசு. அப்ப அவருக்கு சாப்பிடறதுக்கு வழி இல்லை. அப்ப இன்னொரு இடத்துல ஒரு பிராமணர் வீட்டுல போய் இருந்துச்சாம். இருந்து அங்க அவைகளுக்கு கூலி வேலை செய்து சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சாம் அரசன். யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த பிராமணர் வீட்டுல அவங்களுக்கு தர்ப்ப வேணும் இல்ல, தர்ப்ப தெரியும் உங்களுக்கு? தர்ப்ப இந்த கையில போடும், கோயில பூசை செய்யவில்லை, ஐயா உங்களை போட்டு கையில. அப்ப அது செய்யறதுக்கு, அது வெட்ட போறதுக்கு மகனே அனுப்பி விட்டினோம் இங்க அந்த தர்ப்ப வெட்டுற காட்டுக்கு. அங்க அந்த மகனுக்கு பாம்பு கடிச்சு போயிடுச்சு. அப்ப அவர் மேல போட்டார். சரியோ? அப்ப அவரை கொண்டு போய் ஈமக்கிரிகள் அவரை கொண்டு அடக்கம் செய்யணுமல்லோ. அங்க போறதுக்கு அவர்கிட்ட காசு, அங்க கொண்டு அதை செய்யறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அப்ப இந்த அவையில் அங்க வேலை செய்து மகனை அடக்கம் செய்து அப்படி என்று சொல்லி அவ வைஃபும் போய் வேற இடத்துல அரசு எல்லாம் வேலை செய்து அந்த கணக்காதுக்குள்ள விஷயம் நான் உங்களுக்கு சாரமா சொல்றேன். அப்படி என்றெல்லாம் போய் இனி இல்லை என்ற அளவு எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு போய் மேல போற கட்டத்துல தான் பேருந்து கடவுள் தோன்றி எல்லா விஷயத்தையும் உங்களோட நல்ல குணத்தை ஊருக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டமும் வந்தது என்று சொல்லி மகனும் உயிர் பெற்றிருந்து வைஃப் அவையில அரசன் அரசியா மாறி பெற்று திருப்பி அரசு சபைக்கு போன வேண்டிய சொல்லுங்க. அப்ப இவ்வளவு காலமும் ஹரிச்சந்திரனுடையன் கதைக்கிறோம். அவர் அந்த பொய் சொல்லாமல் கஷ்டம் வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லாம இருந்தது. ஆனபடியா சில வேளை எங்களுக்கு துன்பங்கள் வந்தாலும் நாங்க அதை என்ன செய்யணும்? சகித்து கொள்ள வேணும். சகித்து கொள்ள வேணும். கொள்ள வேணும். உடனே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஏனென்றால் அதுகளும் முக்கியம். உங்களோட வாழ்க்கையில படிக்கக்குள்ள இதெல்லாம் கடந்து எங்களுக்கு கடைசியில என்ன வரும்? இப்ப அரசனுக்கு பொய் சொல்லாமல் நான் பொய் சொல்லாமல் உண்மைதான் பேச வேண்டும் என்று சொல்லி எந்த துன்பம் வந்தாலும் அவர் அந்த பொய் சொல்லி அவர் அப்ப சொன்னவர். இப்ப மகன் இறந்து போயிட்டார். அப்ப கேட்டுச்சுன்னா நீங்க இப்போ ஒரு பொய் சொல்லுங்க. அவர் என்னதான் கஷ்டம் வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன். திருப்பி கூட நாட்டத்தாரன் ஒரு பொய் சொல்லுங்க. நீங்க இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்து என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். ரெண்டும் ஸ்ட்ராங்கா நின்றபடியால் தான் பிறகு அரச சபையில நல்லா வந்தார். இன்று வரையும் நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கதையை சொல்லக்கூடியதாக இருக்கு. அது இது உண்மையா நடந்த விஷயம். உண்மையா இந்தியாவில அயோத்தி என்ற நாட்டுல நடந்த கதை. அப்ப நாங்க இப்ப என்ன செய்யறோம்? இது நீங்களே இருந்திருக்க வேண்டியது என்னண்டா, என்ன நாங்க படிக்கிற நேரங்கள்ல எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் இப்ப பண்ணப்படாது. சரியோ? அப்ப ஈகன்றது ஈக்க கொடுக்கறதால எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் கொடுக்காமல் விட கூடாது. உங்களுக்கு ஒரு நல்ல கொள்கை இருந்தால் அதை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இது இன்றைக்கு நல்ல விஷயம். அப்படி இல்லையா? உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு உங்களுக்கு இது வரும் துணிவு வரும். பஞ்சியாருக்கு படிக்காம விட்டுருவோம் அப்படின்னு யோசிக்கும். அப்படி யோசிக்க கூடாது. சொல்லுங்க குரலை. வரியாக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியடற்பை நீரது உடைத்து நீரது உடைத்தது என்றால் நாங்கள் எதிர்பார்க்கிற தன்மையை உடையது. மற்றதெல்லாம் செய்கிறது எதிர்பார்ப்பை உடையது. நல்லாறு எனினும் கொலை தீது வாங்குவது கொழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈடலே நன்று வாங்குவது நன்
எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று தெரிந்தாலும் வாங்கக்கூடாது. அதை போல எங்களுக்கு தீமை வரும் என்று தெரிந்தாலும் ஈகை செய்வதை நிறுத்தக்கூடாது. அதே போல பாருங்க, அவருக்கு தீமை வரும்னு தெரிஞ்சாலும் அவர் பொய் சொல்றதை நிப்பாட்டினாரோ, பொய் சொல்லாமல் விட்டு பொய் சொல்லி இருந்தா நன்மை கிடைச்சிருக்கும். இந்த கதையை ஞாபகப்படுத்திக்கணும். சரியோ? ஆம் டீச்சர். சரி, கெட்டிக்காரன். நான் சாரிஜன் சொல்ல போறேன் டீச்சர். சொல்லுங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. வறியவர்க்கு மட்டும் செய்வதே ஈகை, மற்றது எல்லாம் எதிர்பார்த்து செய்ற உதவியாகும். நல்லாறு எனினும் குழல் தீது, மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. எங்களுக்கு வாங்குவது எங்களுக்கு நன்மை வரும் என்று தெரிந்து நாங்கள் நாங்கள் தெரிந்தாலும் வாங்கக்கூடாது. நாங்கள் ஒருவரிடம் பொருள் மாறாக இல்ல, அதே போல ஒருவருக்கு கொடுப்பதால் தீமை வரும் என்றாலும் ஈதலை விடக்கூடாது. நான் சக்கினா சொல்ல போறேன். சைனா சொல்லுங்கம்மா. வறியார்க்கு ஒன்று ஈவது ஈகை, மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஈகை என்னவென்றால் வறுமை ஆனவர்களுக்கு உதவி செய்யறது ஆகும். மற்றதெல்லாம் எங்களுக்கு திருப்பி பொருள் கிடைக்கும் தன்மை உடையது. நீரது உடைத்து என்றால் தன்மை உடையது. அதாவது மற்ற செய்கிறவைக்கு எல்லாருக்கும் செய்கிற உதவிகள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வரும். அடுத்த சொல்லுங்கம்மா. நல்லாக எனினும் கொழல் என்றால் வாங்குதல். குழல் தீது மேல் உலகம் இல்ல எனினும் ஈதலே நன்று. எங்களுக்கு நன்மை வரும் என்று தெரிந்தாலும் நாம் ஒருபோதும் மற்றவர்களிடம் வாங்கக்கூடாது. மற்றவர்களிடம் பொருளை வாங்கக்கூடாது. அதை போல் எங்களுக்கு தீமை வரும் என்று தெரிந்தாலும் தீமை வரும் என்று தெரிந்தாலும் தீமை வரும் என்றாலும் சொல்லுங்க. அதனால தீமை வரும் என்றாலும்
என்றாலும் நாம் ஒருபோது ஈகையை ஒருபோதும் ஈகையை செய்ய நிறுத்தக்கூடாது. செய்யாமல் நிறுத்தப்படாது அல்லது செய்யாமல் நிறுத்தக்கூடாது. எக்ஸலன்ட். இப்ப இதுல எக்ஸாம்பிள் என்னென்றால் எங்களுக்கு தீமை தான் வரும் என்றாலும் என்றால் என்ன வரும் என்ற அர்த்தமோ வந்தால் இல்ல சிலவோட வரும் என்றால் வருமோ தீமை நாங்கள் ஈக செய்ததால எங்களுக்கு தீமை வருமோ நீங்களே சொல்லுங்க. இல்ல அப்படி நீங்கள் தீமை வரும் என்றாலும் என்றால் சொன்னால் வரும் என்ற அர்த்தம் இல்லை. வரும் என்றாலும் நாங்கள் செய்யாமல் விடக்கூடாது. என்றாலும் என்றால் தீமை வரும் என்ற அர்த்தம் இல்லை. அதே போல நன்மை வந்தாலும் என்றால் நன்மைதான் வரும் என்ற அர்த்தம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற போல அடுத்த சொல்லுங்க. சொல்லுங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரடு உடைத்து. சரி அடுத்த சொல்லுங்கம்மா. நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. நன்மை என்று தெரிந்தாலும் மற்றவர்களிடம் வாங்கக்கூடாது. அதே போல நாங்க எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் நாங்க ஈகை செய்ய விடக்கூடாது. ஈகை செய்யாமல் விடக்கூடாது. அதுக்கு என்ன என்ன டீச்சர் ஹோம்பியா பண்ணவா நாங்க படிக்கிறதும் ஈதலும் படிக்கிறதும் கஷ்டம் அதுக்காக படிக்காம விடக்கூடாது. ஈகையும் கொடுக்கறது கஷ்டம் மற்றவர்களுக்கு உதவுறது கஷ்டம் அதுக்காக ஈகையும் விடக்கூடாது. அப்ப படிப்பும் ஈகையும் ரெண்டு பேரும் கசின். சரியோ அதை ஞாபகம். அப்ப படிப்பு கூடாதுன்னா ஈகையும் கூடாது ஈகை கூடாதுன்னா படிப்பு கூடாது. அப்ப அதை நீங்கள் அப்படி யோசிச்சு கொடுங்க. அடுத்தது யார் சொல்ல போறீங்க? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. வறியவர்களுக்கு கொடுத்தல் ஈகை மற்றதெல்லாம் எதிர்பார்ப்பு கொண்டது. நல்லாறு எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று. எங்களுக்கு நன்மை வரும் என்று தெரிந்தாலும் மற்றவர்களுடைய பொருளை வாங்கக்கூடாது. அதே போல எங்களுக்கு தீமை வரும் என்று தெரிந்தாலும் ஈகையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அவ்வளவு. இது உதாரணம். இது படிப்பு. டிவி பார்க்கறது சந்தோஷம் தரும் அதுக்காக டிவியை போய் பார்க்கறதும் இல்ல. படிக்கிறது கஷ்டம் தருது அதுக்காக படிக்காம ரெண்டையும் வச்சுக்கோங்க. டிவி பார்க்கறது இது இந்த ரெண்டாவதுக்கு என்ன குரல்? டிவி பார்த்தல் அண்ட் படிப்பு. ரெண்டாவது உங்களுக்கு ஞாபகத்துல வரும். சரியா? பூ அடுத்த பொருள் எல்லாரும் ஒழுங்கா பாடமாய் கொண்டு வரணும். கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணுமா? ஓகே ரிஷிகேஷ், அனிரோத்,
ரமணன் அடுத்த கிழமை தான் சொல்லுவார் போல இருக்கு. ஓகே அப்போ எல்லாருக்கும் நன்றி அப்போ. வணக்கம். நன்றி வணக்கம் டீச்சர். நன்றி அம்மா. Okay.